மேலும் பொழுதும் இறைவன் இரக்கமே, இங்கும் ஏதிலும் பொழுதும் இறைவன் இரக்கமே, பொங்கும் மனதின் நிச்சயம் இரக்கமே, இங்கும் ஏதிலும் பொழுதும் இறைவன் இரக்கமே. அது இரக்கமே, அது இரக்கமே, நம்பிக்கை நிற்கின்றேன் அது தெய்வம் இரக்கமே, இறைவன் இரக்கமே, எங்கும் ஏதிலும் எப்பொழுதும் இறைவன் இரக்கமே, ஏதிலும் எப்பொழுதும் இறைவன் இரக்கமே. அது இறைவன் இரக்கமே, அது இறைவன் இரக்கமே, அது இறைவன் இரக்கமே. திருப்பாடல் 138. நன்றி பாடல். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகில் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர், ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் செய்து வருந்த நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். 2025 இந்த யூபிலி ஆண்டுடைய யுகம் முடியப் போகின்றது. இன்னும் ஒரு சில மணித்துணிகள் தான். இதோ எங்களுடைய மத்தியிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். 2025 ஆண்டு யுகம் இதோ முடியப் போகின்றது. புதியதொரு ஆண்டை
அவளோடு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வேளையிலே உம்முடைய பேராற்றலை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ எங்கள் வாழ்நாள் முழுவதும் இதோ உம்முடைய அருளும் நலமும் உம்முடைய பேரன்பும் எங்கே புடை சூழ்ந்து நிற்கும் என்று திருப்பாடல் 23வது பாடல் 6வது இறைவார்த்தையில் சொல்வது போல, ஆண்டவரே என் நாயன், எனக்கென்ன குறைவு, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்வார் என்பதற்கிணங்க நீரே எங்களை பாதுகாத்து இந்த ஆண்டு முழுமையாய் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் தகப்பனே. நற்கரை வீட்டில் இருக்கிற அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இந்த 2025 ஆண்டு இந்த யுகமானது பல்வேறு நிலைகளிலே எங்களை நீர் கடந்து வரை செய்திருக்கிறீர் ராஜாவே. அப்பா, எங்களுடைய வாழ்விட ஒவ்வொரு நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர், தெரிந்திருக்கிறீர். திருப்பாடல் 139வது பாடலில் சொல்வது போல, நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று நீர் எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர். நற்கரில் இருக்கிற இயேசுவே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டு முழுமையாய் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நன்றியோடு இந்த வேளையில் நினைக்கின்றோம். இதோ இந்த யுகமானது பல்வேறு வகையிலே நீர் பாதிப்புக்குட்பட்டாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர். அன்று இஸ்ராயல் மக்களை எவ்வாறு நீர் வழி நடத்தினீரோ, பாலும் தேனும் விளையக்கூடிய அந்த கானான் தேசத்திலே மக்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு சென்றீரே, அதே போல இதோ இந்த அருமையான இந்த ஆண்டுடைய இந்த நிறைவிலே நாங்கள் உள்ள பொறிப்போடு இருக்கிறோம். அன்னை மரியாளோடு நாங்கள் இணைந்து நமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மேய்ப்பராம் கடவுளை நேர்த்தி என் இதயம் கலிகூறு என்று உம்மை வாழ்த்தியது போல உம்முடைய பேராற்றலை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கனிவை, உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைத்து பார்த்து நன்றி சொல்லுகின்றோம். இதுவரை செய்த கொடைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த கொடைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆம் இயேசுவே, உம்முடைய வரங்களுக்காக, உம்முடைய கொடைகளுக்காக நாங்கள் இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று உம்மை ஆராதித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களிலே உடனிருந்து அஞ்சாதே, பயப்படாதே, நன்னோடு இருக்கிறேன் நம்முடைய வாக்கு தத்தம். இந்த 2025 ஆண்டிலே நீர் எங்களை வழிநடத்தியமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நீர் இருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியமைக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கண்ணின் கருவிழு போல எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சிறகு நிலையிலே எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். திருப்பாடல் 65வது பாடல்ல 11வது வசனத்தில் சொல்வது போல, இதோ நீர் உம்முடைய நலன்களால் எங்களை முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகளெல்லாம் எங்களை வளமையாக்குகின்றீர். அந்த நம்பிக்கை எங்களை ஒவ்வொரு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ராஜாவே. ஏசப்பா, இதோ உம்முடைய கொடைகள் வரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கொடான கொடி நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய ஆண்டை நோக்கி நாங்கள் ஏதோ பயணிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கின்றீர். இந்த நம்பிக்கை உணர்வை எங்களுக்கு தாரும். இந்த ஆண்டிலே இன்ப துன்பங்களிலே உடனிருந்து எங்களை நீர் காத்து வழிநடத்தி அவனுடைய ஆற்றலுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் தொடர்ந்து பிறக்கின்ற இந்த புதிய ஆண்டு 2026 எப்படி இருக்குமோ என்று பல்வேறு சூழ்நிலையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த 2026வது நாங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை உணர்வோடு உம்மை நோக்கி வேண்டுகிற மக்கள், திருப்பாடல் 37வது பாடல் 5வது வசனத்தை சொல்லப்போல, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் வெற்றியுடன் நிறைவேற்றுவார் என்பதை கடங்க எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வாழ்வை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, ஆவியானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உம்முடைய வரங்கள், உம்முடைய கொடைகள் இன்னும் நாங்கள் கிடைக்கப்பெற இந்த வேளையிலே நாங்கள் குழுமி இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் தாரும். அன்று மோயிசினிடத்திலே, இதோ உங்களை நான் இந்த எகிப்திலே உங்களை நான் வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன், ஆனால் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்கிற பொழுது மோயிசினிடத்தில் கேட்டாரே, இதோ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் தாரும், நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம், நாங்கள் போகின்ற வழிகளிலெல்லாம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டது போல, இதோ இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டிலே பயணிக்கிற எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே, வாரும் அற்புதரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே.
நீர் ஒளியாக இருக்கிறீர். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன் என்று சொன்னீரே. நானே உலகின் ஒளி என்று சொன்னீரே. ஏசப்பா, நீரே எங்களை இருளிலிருந்து எங்களை வழிநடத்தும். தீமையிலிருந்து நன்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். பொய்மையிலிருந்து உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் இயேசுவே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டு புதிய ஆண்டை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு ஒரு அருள் நிறைந்த ஆண்டாக, இந்த புதிய ஆண்டு ஒரு வளமைமிக்க ஒரு ஆண்டாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்க இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பல நன்மைகளை கொடுக்க இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சொல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் அனைத்தும் ஆண்டவரை நோக்கிய வண்ணம் இருப்பதற்கு நாம் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே இந்த புதிய ஆண்டை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு இருக்க, நம்மை வழிநடத்த, நம்மை பாதுகாக்க, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்கிறோம். இயேசுவே என் வாழ்வினுடைய நங்கூரமாக இருக்கின்றார். இயேசுவே எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். இயேசுவே எனக்கு ஒளியாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்க முயற்சிப்போம். ஜனவரி மாதத்துடைய இந்த முதல் நாளை அன்னை மரியாள், இறைவனுடைய தாய் என்ற அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 5ஆம் நூற்றாண்டிலே, ஏறக்குறைய கிபி 430 ஆண்டுகளிலே எபேசு அந்த பொது சங்கத்திலே அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்ற அந்த ஒரு விசுவாச சத்தியத்தை பிரகடப்படுத்தினார்கள். எபேசு சங்கத்திலே அன்னை மரியாள் ஓடு இந்த ஆண்டை நாம் தொடங்குவோம். அன்னை மரியாளுடைய அருட்துணை, அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல், தாயினுடைய வழிநடத்துதல் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு இந்த புதிய ஆண்டிலே 2026 ஆண்டிலே ஆண்டவர் கொடுத்து நமக்கு ஆசீர் வழங்க இருக்கின்றார். புத்தாண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக புலர்ந்தது. புத்தாண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். திருப்பாடல் 31வது பாடலை வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நான் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே உம்முடைய கையில் உள்ளன ஆண்டவரே என்று நாம் சொல்வது போல நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், அவருடைய கையில் இருக்கிறது. அவர் இந்த புதிய ஆண்டுக்கான வாக்கு தத்தம் எசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமானது. ஆண்டவருடைய கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மணிமகுடமாய் விளங்குவாய். அதான் இன்றைய புதிய ஆண்டுக்கான வாக்கு தத்தமாக இந்த ஜபத்திலே இது வெளிப்பட்டது. அப்ப கடவுளுடைய கையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த 2026 ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக பயணிக்கிற ஒவ்வொருவருக்குமே, புதிய ஆண்டை நோக்கி பயணிக்கிற உள்ளங்களிலே கடந்து போன காலத்திலே இருக்கிற கஷ்டங்களை, பாரங்களை எல்லாம் நாம் நினைத்து மனம் வருந்தி செல்வதல்ல, மாறாக கடந்ததை மறந்துவிட்டு வரப்போகின்றதை நாம் முன்னிறுத்தி பயணிப்போமாக. வாழ்வில் வரக்கூடிய சவால்கள், இன்னும் இந்த புதிய ஆண்டிலே இருக்கக்கூடிய கலக்கம், நிறைய பேருக்கு கலக்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம். எப்படி இருக்குமோ புதிய ஆண்டு 2026 எப்படி நடக்குமோ, என்ன ஆகுமோ? ஆண்டவருடைய கையிலே ஒப்புக் கொடுங்கள். ஏதோ நற்கனை ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கின்றார். அன்னையுடைய கரங்களிலே, தாயுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, அன்றாட வாழ்க்கையிலே சமூக, அரசியல், பொருளாதார மாற்றங்களை நாம் நோக்கி இருக்கின்றோம். மாறாதா? இந்த சமூகத்திற்கு வெளிச்சம் கிடைக்காதா? பிரகாசம் கிடைக்காதா? சமூகத்துக்கு விடியல் வராதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இதோ நற்கரை இருக்கிற ஆண்டவர், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏதோ புதிய ஆண்டு உனக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கின்றார். அந்த நம்பிக்கையை பெற்று யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகின்றார். அதான் கடவுள் மீது ஒன்று இருக்கு அந்த நம்பிக்கை. கடவுளுடைய கையிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய இயக்கங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, இந்த புதிய ஆண்டுக்கான நலமான வாழ்வை ஆரோக்கியத்தோடு வாழ முயற்சிப்போம். இன்னும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்க உடன் இருக்கின்றார். திருப்பாடல் 139 நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே அவர் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்கள் உடனிருந்து நம்மோடு அவர் வருகின்றார். அவருடைய பிரசன்னம், என் பிரசன்னம் எப்போது உன்னோடு, கலங்காதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த புதிய ஆண்டு 2026 ஆண்டிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய திட்டம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன? அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதனால் இன்றைக்கு திருச்சபையுடைய தாயாக, இன்றைக்கு மீட்பரின் தாயாக நம் அனைவருக்குமே அன்னை மரியாள் சொந்த தாயாக இருக்கின்றார். அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டிலே அன்னையுடைய வாழ்வை, அன்னையுடைய விழுமியங்களை, அன்னையுடைய மதிப்பீடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி அவர்கள் எவ்வாறு கடவுளுடைய திட்டத்துக்கு பணிந்து நடந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்லது அரசியல், சமூக, பொருளாதார, இந்த கலாச்சார இந்த மாற்றங்களில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பு நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையுமே நம்முடைய தேசத்தை ஆண்டுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய ஆண்டிலே தேச தலைவர்கள் பணிவோடும் கீழ்ப்படுதலோடும் அர்ப்பண உணர்வோடும் தங்களுடைய பணிகளை செய்ய நேர்மையான அந்த உள்ளத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். நேரிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். திருப்பாடல் முதல் பாடல் வாசிக்கிற மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொன்னது போல ஆண்டவர் அனைவரையுமே மாசற்ற வழியிலே நடத்தி கொடுக்க, ஒவ்வொருடைய வாழ்விலுமே அவர் நமக்கு நல்ல பண்புகளை, நல்ல விழுமையில் நல்ல மதிப்பீடுகளை எவ்வாறு இயேசு ஆண்டவர் அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் நற்பண்புகளிலே நல்ல விதைகளை நம்முடைய உள்ளங்களிலே விதைப்போம். பழையன களைந்து புதியன புதலன்றோ என்று சொல்வது போல நாம் பழையவற்றை களைந்து புதிய இயல்பை, கிறிஸ்துவுடைய இயல்பை அணிந்து கொள்வோமாக என்று பவுலுடைய கலாத்திய மடலில் சொல்வது போல இயேசுடைய அந்த இயல்பை, இயேசுடைய அன்பை, இயேசுடைய இரக்கத்தை, இயேசுடைய கனிவை நாம் பெற்றவர்களாக இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைப்போம். நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிற வெறுப்பு, பகை, ஆணவம், இருமாப்பு, கெட்ட துர்க்க குணங்கள் முற்றிலும் போகட்டும். புதிய ஆண்டிலே நல்ல மனதோடு அன்பு நிறைந்தவர்களாக சமத்துவ சகோதரத்துவ உலகம் படைக்க இறையாட்சியை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்க இயேசுவிடத்திலே வல்லமையை வேண்டுவோம். அனைவருமே ஒரு கூட்டு முயற்சியோடு இணைந்து பயணிக்கும் திரு அவையாக எல்லோருமே பொறுப்பாளர்களாக, எல்லோரும் நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த சமூகம் நிச்சயம் மாறும், இந்த சமூகத்தில் நிச்சயம் விடியல் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக கரம் பிடித்து ஒவ்வொருவருமே இந்த இறையாட்சிக்குள்ளே பயணிப்பவர்களாக, சுயநலத்தில் அல்ல, தன்னலத்தில் அல்ல, எல்லோருமே இணைந்து பயணிக்கின்ற மக்களாக, ஆண்டவருடைய அன்பு சமூகமாக நாம் அனைவருமே இணைந்து எல்லோருமே அன்புக்குரியவர்கள், எல்லோருமே வாழ தகுதியுள்ளவர்கள், எல்லோருமே கடவுளுடைய பிரசன்னத்துக்குரியவர்கள் என்ற ஒரு உயர்ந்த அந்த எண்ணத்திலே வாழ ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த 2026 இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இன்றைய முதல் வாசகத்திலே, இன்றைக்கு புத்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனங்களை சொல்வது போல, இதோ ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, தன் திருமுக ஒளியை மீது வீசச் செய்வாராக, அவர் தன் ஒவ்வொருவரையும் அமைதியுடன் வாழச் செய்வாராக என்ற இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை. தொடக்க புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அபிரகாமை பார்த்து நீர் சொன்னீரே, இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது போல இந்த புதிய ஆண்டிலே இதோ இந்த யூடியூப்ல ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பத்தார் இறை ஆசீருக்குள் நிரப்பப்பட, இறை ஆவியினுடைய வல்லமையில நிரப்பப்பட உங்களுடைய கிருபையை பொழிவீராக, பலப்படுத்துவீராக. சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்களை, கவலைகளோடும் பாரங்களோடும் கண்ணீரோடும் இருக்கிற உள்ளங்களை திடப்படுத்துவீராக. இன்னும் உடைய எல்லாம் அல்ல உடைய இறை ஆற்றல் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வதாக. வாழ்விலே வரக்கூடிய அனைத்து சவால்களையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியை, மன ஆற்றலை ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும், குடும்ப தலைவிக்கும், பெற்றோர், பிள்ளைகள், கணவர், மனைவி இணைந்து பயணிக்கும் திறவையாக சமூகத்திலே பயணிக்க தேவையான அருட்கொடைகளையும் அருள் வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டிலே நீர் கொடுக்கும்படியாக, தேச தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அனைவருமே பணியாளர்கள், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லக்கூடிய இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பை, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய சமூக மேம்பாட்டு இந்த எண்ணங்களை ஒவ்வொருவரும் கொண்டவர்களாக இறை ஒன்றிப்பிலே, இறை ஆற்றலிலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக
சமூக மீட்பை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு தேவையான எல்லா ஆற்றலும் இறை நம்பிக்கையும் கொடைகளையும் வரங்களையும் நிரம்ப கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.